அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் எஸ்டி திருநாவுக்கரசு. டிவிக்கு ஆட்சி நிலையானதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நிலையானது என்று ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாடு எத்தனையோ ஆட்சிகளை பார்த்துருக்குது. அந்த ஆட்சியில் ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சியை தவிர இது மிகச்சிறந்த ஆட்சி, இனிமேல் இவர்கள் தான் ஆளப்போகிறார்கள் என்று எந்த ஒரு பத்தியமும் பண்ணித்தரவில்லை. ஒரு ஆட்சியோட நிலையான தன்மை என்பது அவர்கள் எப்படி ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதை வைத்து இவர்கள் ஒன்றும் 50 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போவதில்லை. இவர்களுக்கான ஆயுட்காலம் எப்பொழுது முடியும் என்று அவர்களுக்கே தெரியாது. ஆனால் மொத்தத்தில் 5 ஆண்டுகள் நடக்குமான்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இவர்கள் செயல்பாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆட்சி நிரந்தரம், இனி 50 ஆண்டுகளுக்கு இந்த தாவேகா என்ற அரசை யாராலும் வீழ்த்த முடியாது என்ற ஒரு பிம்பத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். டிவிகேன்ற ஒரு கட்சி கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை என்றால் என்னவென்றே தெரியாமல் அராஜக போக்கில், ஆணவ போக்கில், தொடர்ந்து ஒரு அதிகார போக்கில், ஆணவத்தில் நடந்து கொண்டு வருகிறார்கள் என்றால் மிகையாகாது. இந்த இயக்கத்தை, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி இந்த இயக்கத்தை அழித்து விட்டு இந்த தாவேகான்ற ஒரு கட்சியை வளர்க்கும் நோக்கில் சில பேர் செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஆட்சி நிலையானது கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உயிர் போட்டிருக்கும் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது. இதுவரையிலும் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு பல்வேறு கட்சிகள் தமிழகத்தை ஆண்டுள்ளன. ஆனால் ஒவ்வொரு கட்சியும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆளுங்கட்சி வரும்போது அடுத்த கட்சியை அழிக்கும் வேலையில் ஒரு கட்சியும் ஈடுபட்டது கிடையாது. ஜனநாயக ரீதியாக தோல்வி நிரந்தரமல்ல, வெற்றியும் நிரந்தரமல்ல. தோல்வி வெற்றி என்பதெல்லாம் ஒரு ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். அதை விட்டு ஒரு கட்சியை சுக்கு நூறாக உடைத்து அந்த கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்ற நிலையில் செல்வதெல்லாம் ஒரு அதிகார போக்கு. குதிரை பேரம் நடத்தி இதுவரை 6 சட்டமன்ற உறுப்பினர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ராஜினாமா செய்ய வைத்து விட்டு இன்னைக்கு தாவேகான்ற ஒரு அரசாங்கத்தில் கட்சியில் சேர்த்து கொண்டு மீண்டும் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் என்ற நிலையில் போயிட்டு இருக்குது. ஆகவே இதுபோல் எந்த கட்சியும் வரலாற்றில் இதுபோல் ஒரு கேவலமான குதிரை பேரம் தமிழகத்தில் நடந்ததே கிடையாது. இந்த அதிமுகவை பகைச்சவன் எவனும் சரியாக இருந்ததே கிடையாது. ஆகவே இந்த ஆட்சி அதிகாரம் நிலையானது கிடையாது. மேலும் அவங்க கட்சிக்காரங்களாகட்டும், மந்திரிகளாகட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் புதிதாக இப்போ தான் ஆட்சி வந்திருக்கிறாங்க. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தும் திமுகவை பார்த்தும் கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வது ஒன்று தான், தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு அளப்பரியது. 32 ஆண்டு காலம் இந்த கட்சி தமிழகத்தை ஆண்டுள்ளது. எவ்வளோ பெரிய சாதனைகளும், எவ்வளோ பெரிய சோதனைகளும், எவ்வளோ பெரிய வெற்றிகளையும், எவ்வளோ பெரிய தோல்விகளையும் இந்த இயக்கம் சந்தித்திருக்கிறது. ஆனால் இது போன்ற ஒருபோதும் அராஜக போக்கில் செயல்பட்டது கிடையாது. இப்படி அராஜக போக்கில் செயல்படுகிறார் என்றால் அவர்களெல்லாம் கட்சியில் இருக்க முடியாது. பொதுமக்களுக்கான கட்சி, மக்களுக்கான கட்சி, பாமர்களுக்கான கட்சி, எளிய மக்களுக்கான கட்சி தான் அதிமுக. இந்த கட்சியை துண்டாட நினைக்கும் தாவேகா நிர்வாகிகளுக்கும், தாவேகாவ மேல்மட்ட நிர்வாகிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை. இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இருக்கும் வரை எவனும் எந்த கும்பனும் அசைத்து கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு துரோகிகளையும், விலை மகன்களையும், வேசி மகன்களையும், எதிரிகளையும், கழிவுகளையும், இந்த இயக்கத்திற்கு எவனெல்லாம் உருப்படியாக வேலை செய்யலையோ அவனையும், மூத்தவர்களையும், வயதானவர்களையும், ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்களையும், சிபிஐ வழக்கு உள்ளவர்களையும், மணல் கொள்ளை வழக்கு உள்ளவர்களையும், குட்கா வழக்கு உள்ளவர்களையும் இன்றைக்கி வேணால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அவர்களுடைய வழக்கிலிருந்து விடுதலை கூட செய்யலாம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் தூய்மையாகிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த இயக்கம் தூய்மையாகிவிட்டது. இனி அடுத்த கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சென்று விட்டார்கள். இந்த கழகத்தை அழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. இந்த இயக்கம் தொண்டர்களாலான இயக்கம். புதிய தொண்டர்கள், புதிய இளைஞர்கள், புதிய மகளிர் அணியெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடி விங்லாம் மிக சிறப்பாக செயல்பட ஆரம்பித்து விட்டது. அதாவது புதியவர்களுக்கு இங்கே இருந்த கழிவுகளை எல்லாம் திருத்தம் என்று நினைக்கும் குடிக்கு தாவேக்காக சொல்லிக் கொள்வது என்னென்னா தான், இவர்களெல்லாம் இங்கே இருக்கும்போதே வேலை செய்யலை. 20-30 ஆண்டு காலம் இந்த கட்சியில் பயணித்து விட்டு இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள். ஆக இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் வென்று விடலாம் என்று நினைத்தால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய தொண்டர்களின் உழைப்பால் வென்ற வெற்றியை இவர்கள் பங்கு போட வந்துவிட்டார்கள் என்பதே உண்மை. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்துவிடும், இந்த தாவேகான்ற கட்சி அதிமுகவை கபலீகரம் செய்யலாம் என்று நினைப்பதற்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும், எந்த மயிரானாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. இன்றைக்கி விலை பேசி சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் வாங்கி கொள்ளலாம். இது நிலையானது கிடையாது. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தூய சக்தி என்று கூறிவிட்டு தீய சக்திகளை விட கேவலமாக வேலை செய்யும் தாவேகாவர்களே, இந்த கட்சி, இந்த ஆட்சி நிலையானதான்னு கேட்டால் நிலையானது கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஆட்சி அதிகாரம் தங்களை விட்டு சென்று விடலாம். தாங்கள் இந்த ஆட்சியில் மக்களுக்காக என்ன செய்தீர்கள், மற்ற கட்சியை நீங்கள் எப்படி வைத்துக்கிட்டீங்க, மக்களுக்காக என்ன செய்தீங்க, நீங்கள் நடந்து கொண்ட நடவடிக்கை தான் காலம் முழுவதும் பேசும். ஆகவே தாவேகான்ற ஒரு கட்சி இன்றைக்கி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் விலை பேசி வாங்கிவிடலாம். ஆனால் அதிமுகவில் இருக்கிற உண்மையான தொண்டர்களை ஒருவரை கூட உங்களால் வாங்க முடியாது. இப்படியெல்லாம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் நிலைத்து விடுவீர்கள் என்று கனவு கண்டீர்கள் என்றால் அந்த கனவு பலிப்பதற்கு
ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த கனவு ஒருபோதும் பலிக்காது. ஆகவே டிவிகவின் ஆட்சி நிலையானது கிடையாது. ஆட்சி அதிகாரம் யாருக்கும் நிலையானது கிடையாது. அகங்காரத்தையும் ஆணவத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்கான பணியை செய்வது நலம். நன்றி.